ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரொக்கோலி பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்கோலி அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக சூடாகட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை இதில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். கொதிக்க வைக்க வேணாம், அப்படியே சுடுதண்ணியில் போட்டால் மட்டும் போதும். வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் பொரிய விடலாம். கூடவே காஞ்ச மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சுடுதண்ணியில் போட்டு வச்ச ப்ரொக்கோலியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிடலாம். பாருங்கள், ப்ரொக்கோலி நல்லா வதங்கிடுச்சு. டேஸ்டியான ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ப்ரொக்கோலியை வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் உள்ளவங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது.